உத்தரப்பிரதேசத்தின் மிகப்பெரிய தொழிலதிபரான விக்ரம் அவர்களின் ஒரே மகள் அனாமிகா ஒரு நாள் தன் காரில் எங்கோ சென்று கொண்டிருந்தாள். அது மதிய நேரம். சாலையில் பெரிய அளவில் கூட்டம் இல்லை. அப்போது திடீரென்று அவளது கார் குலுங்க தொடங்கி சற்று தூரம் சென்றதும் நின்றுவிட்டது. அனாமிகா பலமுறை காரை ஸ்டார்ட் செய்ய முயன்றாள். ஆனால் கார் ஆன் ஆகவில்லை. அவள் போனை எடுத்து உதவிக்கு அழைக்க நினைத்தாள். ஆனால் நெட்வொர்க்கும் முறையாக கிடைக்கவில்லை. சிறிது நேரம் காத்திருந்த பிறகு அவள் காரில் இருந்து கீழே இறங்கி சுற்றிலும் பார்க்க தொடங்கினாள். அப்போது சாலையோரத்தில் ஒரு சிறிய பஞ்சர் கடை அவளுக்கு தென்பட்டது. அந்த கடையில் ஒரு இளைஞன் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனது ஆடைகளில் தூசி படிந்திருந்தது. கைகளில் கிரீஸ் ஒட்டியிருந்தது. முகத்தில் வியர்வை வழிந்தது. ஆனால் அவனது கண்களில் தன்னம்பிக்கை தெளிவாக தெரிந்தது. அனாமிகா அவனிடம் சென்று, என் கார் பழுதாகிவிட்டது, கொஞ்சம் உதவ முடியுமா என்று கேட்டாள். அந்த இளைஞன் தன் வேலையை நிறுத்திவிட்டு அவளை பார்த்து மிகவும் பணிவாக, 2 நிமிடம் கொடுங்கள் மேடம், இந்த வேலையை முடித்துவிட்டு வருகிறேன் என்றான். அனாமிகா அங்கேயே நின்று அவனுக்காக காத்திருந்தாள். சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் தன் கருவிகளை எடுத்துக்கொண்டு அவளுடன் காரின் அருகே வந்தான். அந்த இளைஞனின் பெயர் தீபக். தீபக் காரை பரிசோதித்து சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு பழுதை சரி செய்தான். கார் மீண்டும் ஸ்டார்ட் ஆனதும் அனாமிகாவின் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. வேலை முடிந்ததும் அனாமிகா தன் பையிலிருந்து 2000 எடுத்து தீபக்கிடம் நீட்டினாள். ஆனால் தீபக் அந்த பணத்தை வாங்க மறுத்துவிட்டான். அவன் புன்னகையுடன், மேடம், வேலைக்கு எவ்வளவு ஆகுமோ அவ்வளவு பணம் தான் வாங்குவேன். தேவைக்கு அதிகமாக பணம் வாங்கும் பழக்கம் எனக்கு இல்லை என்றான். அவனது பேச்சை கேட்டு அனாமிகா வியப்படைந்தாள். அவள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தீபக் தன் முடிவில் உறுதியாக இருந்தான். கடைசியில் அவன் தன் வேலைக்கான பணத்தை மட்டும் வாங்கி கொண்டு மீதியை திருப்பி கொடுத்து விட்டான். அதன் பிறகு அவன் மீண்டும் தன் கடையை நோக்கி சென்றான். அனாமிகாவும் காரில் ஏறி அமர்ந்தாள். ஆனால் வழிநெடுகிலும் அவளது சிந்தனை தீபக்கை பற்றியே இருந்தது. அதிக பணம் சம்பாதிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணியும் பலரை அவள் தன் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறாள். ஆனால் இந்த இளைஞன் முற்றிலும் மாறுபட்டவனாக இருந்தான். வீட்டிற்கு சென்ற பிறகும் அவள் அவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தாள். மறுபுறம் தீபக்கிற்கு இது ஒரு சாதாரண நாளாகவே இருந்தது. தன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி அவனுக்கு எந்த ஒரு துளி யோசனையும் இருக்கவில்லை. இப்போதுதான் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இது எதிர்காலத்தில் அனைத்தையும் மாற்றப் போகிறது. மதியம் கடந்ததும் அவன் தன் கடையின் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றான். வீட்டில் அவனது தாய் சரளா அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். சரளா பல வருடங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாள். தீபக் வழக்கம் போல முதலில் அவளுக்குரிய மருந்துகளை வாங்கி கொண்டு வந்தான். பிறகு அவளுக்காக சமையல் செய்து அவளுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டான். தாய்க்கு சேவை செய்வதே அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய கடமையாக இருந்தது. மறுநாள் மதிய வேளையில் அனாமிகா மீண்டும் அதே பாதைக்கு வந்தாள். தீபக்கை பற்றி யோசிக்க கூடாது என்று அவள் தனக்குத்தானே எவ்வளவோ புரிய வைத்திருந்தாள். ஆனால் அவளது மனம் கேட்கவில்லை. இந்த முறை அவள் எந்த காரணமும் தேடவில்லை. நேரடியாக கடைக்கே சென்று அவனுடன் சாதாரணமாக பேச தொடங்கினாள். தீபக்கும் அவளிடம் மரியாதையுடன் பேசினான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் அங்கிருந்து கிளம்பினாள். ஆனால் இதற்கு பிறகு இந்த வழக்கம் அதிகரிக்க தொடங்கியது. சில நேரங்களில் காரில் காற்று சரிபார்ப்பது போல வருவாள். சில நேரங்களில் வழியில் நின்று தண்ணீர் குடிப்பது போல பேசிவிட்டு செல்வாள். மெல்ல மெல்ல இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ள தொடங்கினர். தன் தந்தையின் மறைவிற்கு பிறகு தீபக் படிப்பை நிறுத்திவிட்டான் என்பது அனாமிகாவிற்கு தெரிய வந்தது. குடும்ப பொறுப்பு அவன் தோள்களில் விழுந்ததால் இப்போது அவன் தன் தாய் சரளாவின் மருத்துவ செலவுக்காக இரவும் பகலும் உழைத்து கொண்டிருந்தான். மறுபுறம் அனாமிகா மற்ற பணக்கார பெண்களை போன்றவள் அல்ல என்பதை தீபக் உணர்ந்தான். அவளிடம் எந்த தலைக்கணமும் இல்லை. அவள் அனைவரிடமும் மரியாதையுடன் பேசினாள். எதிரில் இருப்பவர் சொல்வதை கூர்ந்து கவனித்தாள். காலம் செல்ல செல்ல இருவருக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு நெருக்கம் உருவாக தொடங்கியது. இருந்தாலும் தங்களுக்கு இடையே அந்தஸ்து என்ற ஒரு பெரிய சுவர் இருப்பதை தீபக் எப்போதும் தன் மனதிற்குள் நினைத்து கொள்வான். ஒரு நாள் மதிய நேரத்தில் திடீரென வானிலை மாறி பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அனாமிகா அந்த நேரத்தில் கடையில்தான் இருந்தாள். மழை எவ்வளவு பலமாக இருந்தது என்றால் அவளால் வெளியேறவே முடியாத சூழல் நிலவியது. அவள் கடைக்கு வெளியே பெய்யும் மழையை பார்த்து கொண்டிருந்தாள். தீபக் தன் வேலையை செய்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு அனாமிகா, தீபக், வாழ்க்கை உனக்கு அநீதி இழைத்து விட்டது என்று உனக்கு எப்போதாவது தோன்றியது உண்டா என்று கேட்டாள். தீபக் புன்னகையுடன் அவளை பார்த்து இல்லை என்றான். அனாமிகா ஏன் என்று கேட்டாள். அதற்கு தீபக்,
ஏனென்றால் என்னிடம் என் தாய் இருக்கிறாள். உழைப்பதற்கான வலிமை இருக்கிறது. 2 வேளை உணவும் கிடைக்கிறது. நான் எந்நேரமும் குறை கூறிக்கொண்டே இருந்தால் எனக்கு கிடைத்தவற்றின் மதிப்பை எப்படி உணர்வது என்று பதிலளித்தான். அவனது பேச்சை கேட்டு அனாமிகா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். எல்லாமும் இருந்தும் மகிழ்ச்சியாக இல்லாத லட்சக்கணக்கான மக்களை அவள் பார்த்திருக்கிறாள். ஆனால் தீபக்கிடம் மிக குறைவாகவே இருந்த போதிலும் திருப்தி இருந்தது. இந்த ஒரு விஷயம்தான் அவளுக்கு அவனிடம் மிகவும் பிடித்திருந்தது. மழை நின்றதும் அவள் அங்கிருந்து கிளம்பினாள். ஆனால் நாள் முழுவதும் தீபக்கின் வார்த்தைகள் அவளது மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தன. மறுபுறம் தீபக்கும் இப்போது அவளை வெறும் ஒரு வாடிக்கையாளராக மட்டும் பார்க்கவில்லை. ஏதேனும் ஒரு நாள் அனாமிகா கடைக்கு வரவில்லை என்றால் அவனுக்கு ஒருவித வெறுமை உணர்வு ஏற்பட தொடங்கியது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு மதிய வேளையில் அனாமிகா மீண்டும் தீபக்கின் கடைக்கு வந்தாள். அந்த நேரத்தில் சந்தையில் பெரிய அளவில் கூட்டம் இல்லை. சிறிது நேரம் சாதாரணமாக பேசிய பிறகு அவள் திடீரென்று, நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்டால் உண்மையை சொல்வாயா என்று கேட்டாள். தீபக் புன்னகையுடன் கேளுங்கள் என்றான். அனாமிகா ஆழமாக மூச்சை இழுத்து விட்டாள். அவள் பல நாட்களாக தன் மனதில் உள்ளதை சொல்ல நினைத்திருந்தாள். கடைசியில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, தீபக், ஒரு பெண் உன்னை உண்மையாகவே மனதார விரும்ப தொடங்கினால் அவளது அந்தஸ்தை பார்த்து நீ அவளை நிராகரித்து விடுவாயா என்றாள். இதை கேட்டதும் தீபக் சில நொடிகள் அமைதியானான். அவனது முகத்தில் வியப்பு தெளிவாக தெரிந்தது. அனாமிகா எதை குறிப்பிடுகிறாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். சாலையில் மக்கள் நடமாட்டம் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் அந்த நொடி இருவருக்கும் காலம் அப்படியே உறைந்து விட்டது போல இருந்தது. தீபக் எதுவும் பேசாமல் அனாமிகாவின் கண்களையே பார்த்து கொண்டிருந்தான். அனாமிகாவோ அந்த அமைதியிலேயே தன் கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டிருந்தாள். சில கணங்களுக்கு பிறகு தீபக் மெதுவான குரலில், ஒரு பெண் மனதார விரும்பினால் அவளது அந்தஸ்தை பார்த்து நான் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன். ஆனால் என்னால் அவளுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துவிடுமோ என்று நான் கண்டிப்பாக யோசிப்பேன் என்றான். தீபக்கின் வார்த்தைகளை கேட்டதும் அனாமிகாவின் முகத்தில் மெல்லிய புன்னகை அரும்பியது. தீபக் நேரடியாக எதையும் சொல்லாவிட்டாலும் அவனது மனதிலும் அதே உணர்வுதான் இருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். சிறிது நேரம் இருவருக்கும் இடையே சாதாரண பேச்சுக்கள் தொடர்ந்தன. பிறகு அனாமிகா அங்கிருந்து புறப்பட்டாள். அன்று இரவு இருவருக்குமே சரியாக தூக்கம் வரவில்லை. அனாமிகா மீண்டும் மீண்டும் தீபக்கின் வார்த்தைகளை நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் தீபக் தான் அதிகமாக கனவு காணக்கூடாது என்று தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருந்தான். அனாமிகா வாழும் உலகத்தை எட்டி பிடிப்பது தனக்கு அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவனது மனதிற்கு முன்னால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மறுநாள் அனாமிகா மீண்டும் கடைக்கு வந்தபோது இருவருக்கும் இடையே முன்பிருந்த தயக்கம் இல்லை. இப்போது அவர்களின் பேச்சில் நெருக்கம் தெளிவாக தெரிந்தது. மெல்ல மெல்ல அனாமிகா தீபக்கை சந்திப்பது அதிகரிக்க தொடங்கியது. பின்னர் ஒரு நாள் அவள் தீபக்கிடம் அவனது தாய் சரளாவை சந்திக்க விரும்புவதாக கூறினாள். தீபக் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். அனாமிகா மிகுந்த மரியாதையுடன் சரளாவின் கால்களை தொட்டு வணங்கி அவரது உடல்நலனை பற்றி விசாரித்தாள். சரளா அவளது நடத்தையை கண்டு மிகவும் கவரப்பட்டாள். அவள் கிளம்பும் போது சரளா புன்னகையுடன் தீபக்கிடம், மகனே, இந்த பெண் மிகவும் நல்லவள் என்று கூறினாள். இதை கேட்டு தீபக் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவனது முகத்தில் இருந்த புன்னகையே எல்லாவற்றையும் உணர்த்தியது. மறுபுறம் வீட்டிற்கு திரும்பும் வழியில் அனாமிகா தான் மெல்ல மெல்ல தீபக்கின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறி வருவதை உணர்ந்தாள். காலப்போக்கில் இருவரின் பந்தமும் மேலும் வலுவடைந்தது. ஒரு நாள் கடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது அனாமிகா புன்னகையுடன், நான் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது என்று கூறிவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டாள். தீபக் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு, உன்னை மீண்டும் ஒருமுறை யோசித்து பார்க்க சொல்வேன். ஏனென்றால் இந்த பாதை எளிதானதாக இருக்காது என்றான். அனாமிகா உடனடியாக, நான் நன்றாக யோசித்துதான் முடிவெடுத்திருக்கிறேன் என்று பதிலளித்தாள். அவளது பேச்சை கேட்ட தீபக் இது வெறும் ஈர்ப்பு அல்ல, மனப்பூர்வமான முடிவு என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் அதே நேரத்தில் அவனது மனதிற்குள் பயமும் அதிகரிக்க தொடங்கியது. விக்ரம் அவர்களுக்கு இந்த உறவை பற்றி தெரிந்தால் அவரது எதிர்வினை எப்படி இருக்கும் என்று அவன் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தான். மறுபுறம் அனாமிகா இந்த விஷயங்களை பற்றி கவலைப்படவில்லை. அவளுக்கு தீபக்கின் குணமும் அவனது எளிமையும் தான் மிக முக்கியமானதாக இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு அனாமிகாவின் பிறந்த நாள் வந்தது. வீட்டில் பார்ட்டிக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. நகரின் பெரிய மனிதர்கள் பலர் அங்கு வரவிருந்தனர். ஆனால் பிறந்த நாள் அன்று காலையில் அவள் முதல் முறையாக தீபக்கின் கடைக்குத்தான் சென்றாள். தீபக் அந்த நேரத்தில் வேலையில் மும்முரமாக இருந்தான்.
அவன் புன்னகையுடன், இன்று இவ்வளவு சீக்கிரமாக என்று கேட்டான். அனாமிகா சிரித்துக்கொண்டே, இன்று என் பிறந்த நாள் என்றாள். இதை கேட்டதும் தீபக் அவளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தான். பிறகு அருகிலிருந்த கடையிலிருந்து இனிப்பு வாங்கி வந்து அவளிடம் கொடுத்தான். அனாமிகாவின் கண்கள் பிரகாசமடைந்தன. கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் நடக்கும் பார்ட்டிகளை அவள் பலமுறை பார்த்திருக்கிறாள். ஆனால் இந்த சிறிய இனிப்பு அவளுக்கு மிகவும் ஸ்பெஷலாக தோன்றியது. இருவரும் அங்கே நின்று இனிப்புகளை சாப்பிட்டனர். கிளம்பும் போது அனாமிகா, இன்றைய நாளின் மிகச்சிறந்த பரிசு எனக்கு கிடைத்துவிட்டது என்றாள். தீபக் அவளது பேச்சின் அர்த்தத்தை புரிந்து கொண்டான். ஆனால் எதுவும் பேசவில்லை. மாலையில் பார்ட்டி தொடங்கிய போது விக்ரம் தன் மகள் இன்று அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லாததை கவனித்தார். அவர் அதற்கான காரணத்தை கேட்டார். ஆனால் அனாமிகா பேச்சை மாற்றிவிட்டாள். இருந்தாலும் ஒரு தந்தையாக தன் மகளின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான நபர் வந்துவிட்டார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். மறுபுறம் இரவில் தீபக் வீட்டிற்கு வந்தபோது சரளா கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அவளது மகனின் முகத்தில் மகிழ்ச்சியை கண்டு புன்னகையுடன், என்ன விஷயம் மகனே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக தெரிகிறாய் என்று கேட்டாள். தீபக் சிரித்து கொண்டே பேச்சை மாற்ற முயன்றான். ஆனால் சரளா எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாள். அவள் அதிகமாக எதுவும் கேட்கவில்லை. இரவு கடந்து மறுநாள் மதிய வேளையில் அனாமிகா மீண்டும் கடைக்கு வந்தாள். இந்த முறை அவளது முகத்தில் லேசான தீவிர தன்மை இருந்தது. சிறிது நேரம் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். பிறகு அனாமிகா தீபக்கை பார்த்து, நான் எல்லாவற்றையும் என் தந்தையிடம் சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றாள். இதை கேட்டதும் தீபக்கின் முகம் மாறியது. பல நாட்களாக தான் நினைத்து பயந்து கொண்டிருந்த அந்த தருணம் இதுதான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் மெதுவாக கேட்டான், நீ முடிவெடுத்து விட்டாயா? அனாமிகா எந்த ஒரு தயக்கமும் இன்றி, ஆமாம், ஏனென்றால் நான் அவரிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை என்று பதிலளித்தாள். தீபக் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனது மனதிற்குள் பலவிதமான கேள்விகள் எழும்பின. ஆனால் இனி நடக்கப் போவது ஒருவேளை அவர்களின் வாழ்க்கை பாதையையே மாற்றியமைக்க கூடியதாக இருக்கலாம். அன்று மாலை அனாமிகா தன் தந்தையின் அறையை நோக்கி நடந்தாள். தீபக்கோ தன் கடையில் அமர்ந்து இனி அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டிருந்தான். அனாமிகா அறைக்குள் சென்று விக்ரம் அவர்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றாள். விக்ரம் புன்னகையுடன் அவளை அமரச் சொன்னார். சில நொடிகள் அமைதிக்கு பிறகு அனாமிகா தீபக்கை பற்றிய எல்லாவற்றையும் கூறினாள். தீபக் ஒரு கடின உழைப்பாளி மற்றும் நல்ல மனிதன் என்றும் அவனுக்கு தன்னை பிடித்திருக்கிறது என்றும் கூறினாள். ஆரம்பத்தில் விக்ரம் அமைதியாக இருந்தார். ஆனால் விஷயம் முழுமையாக புரிய தொடங்கியதும் அவரது முகப்பாவனை மாறத் தொடங்கியது. அவர் அனாமிகாவிடம், அந்த பையன் என்ன செய்கிறான் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அனாமிகா, ஆமாம், அவன் ஒரு பஞ்சர் கடை நடத்துகிறான். ஆனால் அவன் குணத்தால் மிகவும் நல்ல மனிதன் என்றாள். இதை கேட்டதும் விக்ரம் நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றார். அவர், மகளே, வாழ்க்கை வெறும் நல்ல குணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஓடிவிடாது. சில உறவுகளில் தகுதி மற்றும் அந்தஸ்தின் சமத்துவமும் முக்கியம் என்றார். ஆனால் அனாமிகா தெளிவான வார்த்தைகளில், தான் தீபக்கை அவனது வேலைக்காகவோ அல்லது பணத்திற்காகவோ விரும்பவில்லை, அவனது நல்ல குணத்திற்காகவே விரும்புகிறேன் என்று கூறினாள். அன்று இரவு தந்தைக்கும் மகளுக்கும் இடையே நீண்ட உரையாடல் நடந்தது. ஆனால் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. மறுபுறம் தீபக் இரவு முழுவதும் நிம்மதியின்றி தவித்தான். தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்பதை அவன் உணர்ந்தான். அடுத்த நாள் விக்ரம் தீபக்கை பற்றிய விவரங்களை சேகரிக்க தன் ஆட்களை அனுப்பினார். 2 நாட்களுக்குள் தீபக்கை பற்றிய முழு விவரங்களும் அவரிடம் வந்து சேர்ந்தன. தீபக் உடல்நலம் குன்றிய தன் தாய் சரளாவுடன் வசித்து வருகிறான் என்பதும், ஒரு சிறிய பஞ்சர் கடை நடத்தி குடும்ப செலவுகளை கவனித்து வருகிறான் என்பதும் தெரிய வந்தது. இதையெல்லாம் அறிந்த பிறகு அவரது கோபம் மேலும் அதிகரித்தது. எந்த சூழ்நிலையிலும் இந்த உறவை மேலும் வளரவிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். மறுபுறம் அனாமிகா தொடர்ந்து தீபக்கை சந்தித்து வந்தாள். வீட்டில் நடந்த எல்லாவற்றையும் அவள் தீபக்கிடம் கூறினாள். தீபக் அமைதியான குரலில், இந்த பாதை எளிதானதாக இருக்காது என்று நான் முன்பே கூறினேன் அல்லவா என்றான். ஆனால் அனாமிகா அவனது கையை பிடித்து கொண்டு, நான் பயந்து பின்வாங்குபவள் அல்ல என்றாள். தீபக் புன்னகைத்தான். ஆனால் அவனது மனதிற்குள் கவலை அதிகரித்து கொண்டே இருந்தது. தன்னால் அனாமிகா தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து போவதை அவன் விரும்பவில்லை. எது எப்படியோ சில நாட்களுக்கு சூழ்நிலை சாதாரணமாகவே தெரிந்தது. இதனால் தன் தந்தை மெல்ல மெல்ல சம்மதித்து விடுவார் என்று அனாமிகா நினைத்தாள். ஆனால் உண்மையில் விக்ரம் அவர்கள் வேறு ஒரு திட்டத்தில் இருந்தார். ஒரு நாள் காலையில் தீபக் தன் கடையை திறக்க வந்தபோது சில மர்ம நபர்கள் அவனது கடைக்கு அருகில் நிற்பதை கண்டான்.
அவன் அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் தன் வேலையில் மூழ்கினான். மதிய வேளையில் அதே மனிதர்கள் அவனிடம் வந்து தேவையற்ற கேள்விகளை கேட்க தொடங்கினர். தீபக் அமைதியாக பதிலளித்தான். ஆனால் அவர்களின் எண்ணம் சரியாக தெரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். மாலையில் அனாமிகா கடைக்கு வந்தபோது தீபக் அவளிடம் இந்த விஷயத்தை பற்றி கூறினான். இதை கேட்டு அனாமிகாவிற்கு நிம்மதி இல்லை. தன் தந்தை ஏதோ ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்பதை அவள் உணரத் தொடங்கினாள். அன்று இரவே அவள் மீண்டும் விக்ரம் அவர்களிடம் பேச முயற்சி செய்தாள். ஆனால் இந்த முறை அவர் தெளிவான வார்த்தைகளில் நான் அந்த பையனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டார். இதை கேட்டதும் அனாமிகாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அவள் முதல் முறையாக தன் தந்தையிடம் தான் தீபக்கை நேசிப்பதாக கூறினாள். இதை கேட்டதும் அந்த அறைக்குள் நிசப்தம் நிலவியது. விக்ரம் எந்த பதிலும் கூறவில்லை. ஆனால் அவரது முகத்தில் இருந்த கோபமே எல்லாவற்றையும் உணர்த்தியது. அனாமிகா தன் அறைக்கு சென்று இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தாள். மறுபுறம் தீபக் வீட்டிற்கு வந்தபோது சரளா அவனது முகத்தில் இருந்த கவலையை புரிந்து கொண்டாள். அவள் என்ன விஷயம் மகனே என்று கேட்டாள். தீபக் முதல் முறையாக தன் தாயிடம் அனாமிகாவை பற்றிய எல்லாவற்றையும் கூறினான். சரளா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு அந்த பெண் நல்லவளாகவும் உன்னை புரிந்து கொள்பவளாகவும் இருந்தால் கடவுள் மீது நம்பிக்கை வை என்றாள். தாயின் வார்த்தைகளை கேட்ட தீபக்கிற்கு சற்றே நிம்மதி கிடைத்தது. ஆனால் அதற்கு அடுத்த நாளே சூழ்நிலை திடீரென மாறியது. மதிய வேளையில் சில மனிதர்கள் மீண்டும் அவனது கடைக்கு வந்தனர். இந்த முறை அவர்கள் பேசுவதற்கு பதிலாக கடையில் இருந்த பொருட்களை அடித்து உடைக்க தொடங்கினர். தீபக் அவர்களை தடுக்க முயன்ற போது அவர்கள் அவனை கீழே தள்ளி மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றனர். சுற்றியிருந்தவர்கள் எப்படியோ நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கடையின் பெரும்பாலான பொருட்கள் உடைந்திருந்தன. மாலையில் அனாமிகாவிற்கு இந்த விஷயம் தெரிந்ததும் அவள் பதற்றமடைந்தாள். இதெல்லாம் தன் தந்தையின் ஏற்பாடுதான் என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். அவள் உடனே தன் தந்தையிடம் நியாயம் கேட்டாள். ஆனால் விக்ரம் எதையும் ஒத்துக்கொள்ள மறுத்துவிட்டார். மறுபுறம் தீபக் உடைந்த தன் கடையின் முன்னால் நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். தன் கடின உழைப்பால் அவன் உருவாக்கிய அனைத்தும் இந்த நிலையில் இருப்பதைக் கண்டு அவனது மனம் உடைந்து போனது. இருந்தாலும் அவன் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. அடுத்த நாளே மீண்டும் கடையை திறக்க அவன் முடிவெடுத்தான். மற்றொரு புறம் அனாமிகாவும் இப்போது தன் தந்தையின் மீது கடும் கோபத்தில் இருந்தாள். அடுத்து என்ன செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை. அன்று இரவே அவள் தீபக்கிற்கு போன் செய்தாள். இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்று தீபக் அவளுக்கு புரிய வைக்க முயன்றான். ஆனால் அனாமிகாவின் மனதிற்குள் ஒரு பெரிய புயலை வீசிக்கொண்டிருந்தது. சூழ்நிலை இப்படியே நீடித்தால் அனைத்தும் அழிந்துவிடும் என்று அவள் கருதினாள். போனை வைத்த பிறகும் அவள் நீண்ட நேரம் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்தாள். அங்கே தீபக்கும் தன் கட்டிலில் படுத்துக்கொண்டு கூரையை பார்த்து கொண்டிருந்தான். இதெல்லாம் எப்போதுதான் முடியும் என்ற ஒரே கேள்விதான் இருவர் மனதிலும் இருந்தது. ஆனால் அடுத்த நாள் தங்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. மறுநாள் காலையில் தீபக் வழக்கம் போல தன் கடைக்கு சென்றான். கடந்த முறை நடந்த அடிதடிக்கு பிறகு அவன் கடையை ஒருவாறாக சரி செய்து வைத்திருந்தான். அவன் வேலையில் மூழ்கியிருந்த போது சில மனிதர்கள் அங்கு வந்தனர். இந்த முறை அவர்களின் நோக்கம் முன்பை விட மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. வந்தவுடனே அவர்கள் தீபக்கிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தீபக் எதையும் புரிந்து கொள்வதற்கு முன்பே அவர்கள் அவனை கொடூரமாக தாக்க தொடங்கினர். சுற்றியிருந்தவர்கள் ஓடி வந்தனர். ஆனால் அதற்குள் தீபக் பலத்த காயமடைந்திருந்தான். தாக்கியவர்கள் அங்கிருந்து தப்பியோட மக்கள் உடனடியாக அவனை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த செய்தி அனாமிகாவிற்கு தெரிந்ததும் அவள் நிலைகுலைந்து போனாள். அவள் நேராக மருத்துவமனைக்கு ஓடினாள். தீபக் இருந்த நிலையை பார்த்த அவளது கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெரியது. இதற்கெல்லாம் தன் தந்தைதான் காரணம் என்பதில் அவளுக்கு எல்லளவும் சந்தேகமில்லை. அவள் உடனடியாக வீட்டிற்கு சென்று விக்ரமிடம் விளக்கம் கேட்டாள். ஆனால் அவர் எதற்கும் பதிலளிக்கவில்லை. அவரது மௌனம் அனாமிகாவின் இதயத்தை உடைத்தது. அதற்கு அடுத்த நாளே அவள் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். விக்ரம் அவளை தடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனால் அவள் நிற்கவில்லை. அவள் நேராக சரளாவின் வீட்டிற்கு சென்று தீபக் முழுமையாக குணமடையும் வரை நான் இங்கேதான் இருப்பேன் என்றாள். சரளாவின் கண்கள் கலங்கின. அவள் அனாமிகாவை பிடித்து கொண்டாள். அன்றிலிருந்து அனாமிகா அந்த வீட்டையே தன் வீடாக ஏற்றுக்கொண்டாள். சில நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தீபக் வீடு திரும்பினான். அனாமிகா தன் தந்தையின் வீட்டை விட்டு வெளியேறி இங்கு தங்கியிருப்பதை அறிந்ததும் அவன் அதிர்ச்சி அடைந்தான்.
அவன் பலமுறை அவளை திரும்பி போகுமாறு கூறினான். ஆனால் அனாமிகா ஒவ்வொரு முறையும் ஒரே பதிலையே கூறினாள். உன்னை இந்த நிலையில் தனியாக விட்டுவிட்டு என்னால் போக முடியாது. மெல்ல மெல்ல தீபக்கின் உடல்நிலை தேரத் தொடங்கியது. ஆனால் அவனது கடைக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் அவன் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. உடல்நிலை சரியானதும் அவன் மீண்டும் தன் வேலையை தொடங்கினான். இந்த முறை அவன் தன்னை வெறும் பஞ்சர் ஒட்டுவதோடு மட்டும் சுருக்கிக் கொள்ளவில்லை. வண்டிகளின் சிறிய பழுதுகளை சரி செய்யும் வேலைகளையும் தொடங்கினான். அவனது கடின உழைப்பு மற்றும் நேர்மையின் காரணமாக வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க தொடங்கினர். முன்பெல்லாம் பஞ்சர் ஒட்ட மட்டும் வந்தவர்கள் இப்போது தங்களின் வண்டிகளை பழுது பார்க்கவும் அவனிடம் கொண்டு வர தொடங்கினர். சில மாதங்களிலேயே அவனது கடை முன்பை விட மிகச் சிறப்பாக இயங்க தொடங்கியது. மறுபுறம் அனாமிகா ஒவ்வொரு அடியிலும் அவனுக்கு துணையாக நின்றாள். சரளாவும் இருவரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள். கடவுள் தன் மகனுக்கு சரியான வாழ்க்கை துணையைத்தான் அனுப்பியிருக்கிறார் என்று அவள் கருதினாள். மறுபுறம் விக்ரம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன் மகளின் பிரிவை உணர்ந்து வாடிக்கொண்டிருந்தார். ஆனால் அவரது தலைக்கணம் இன்னும் முழுமையாக அழியவில்லை. காலம் கடந்து செல்ல செல்ல தீபக்கின் உழைப்பிற்கு பலன் கிடைக்க தொடங்கியது. அவன் ஒரு பெரிய கேரேஜை வாடகைக்கு எடுத்தான். அங்கு வேலைக்கு 2 இளைஞர்களையும் சேர்த்து கொண்டான். இப்போது அவனது பெயர் அந்த பகுதி முழுவதும் பேசப்பட தொடங்கியது. மக்கள் அவனது நேர்மையையும் குணத்தையும் பாராட்டினர். மறுபுறம் விக்ரம் அவர்களுக்கும் மெல்ல மெல்ல தீபக்கின் வளர்ச்சியை பற்றிய விவரங்கள் தெரிய வந்தன. முதலில் அவரால் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் அவராகவே தீபக்கை பற்றி விசாரித்த போது உண்மை தெரிய வந்தது. ஒரு காலத்தில் தங்களுக்கு தகுதியற்றவன் என்று அவர் நினைத்த பையன் இன்று தன் சொந்த உழைப்பால் முன்னேறி கொண்டிருந்தான். இந்த விஷயம் அவரது மனதில் எங்கோ ஒரு இடத்தில் குத்தி கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவர் யாருக்கும் தெரியாமல் தீபக்கின் கேரேஜிற்கு சென்றார். அங்கு தீபக் தன் தொழிலாளர்களுடன் இணைந்து வேலை செய்வதை கண்டார். அவனது முகத்தில் வெற்றியின் எந்த ஒரு தலைக்கணமும் இருக்கவில்லை. விக்ரம் சிறிது நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவனிடம் பேசாமலேயே அங்கிருந்து திரும்பி சென்று விட்டார். அன்று இரவு அவருக்கு தூக்கமே வரவில்லை. முதல் முறையாக அவர் தன் தவறை உணரத் தொடங்கினார். அவருக்கு புரிய தொடங்கியது. அவர் தீபக்கின் குணத்தை கண்டு மதிப்பிடாமல் அவனது வறுமையை கண்டுதான் எடை போட்டு இருக்கிறார் என்பது அவருக்கு புரிய தொடங்கியது. ஆனால் அப்போதும் அவருக்கும் தீபக்கிற்கும் இடையிலான இடைவெளி முழுமையாக குறையவில்லை. சில நாட்களுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்தது. அது அனைத்தையும் தலைகீழாக மாற்றியது. விக்ரம் ஒரு முக்கிய வேலையாக வேறு ஒரு நகரத்திற்கு சென்று கொண்டிருந்தார். வழியில் அவனது கார் ஒரு பயங்கரமான விபத்துக்குள்ளானது. கார் சாலையோரத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது. சுற்றியிருந்தவர்கள் பதற்றமடைந்தனர். தற்செயலாக அதே நேரத்தில் தீபக்கும் அனாமிகாவும் அதே பாதையில் சென்று கொண்டிருந்தனர். விபத்துக்குள்ளான காரை தீபக் பார்த்தவுடனே அவன் உடனடியாக அங்கு ஓடினான். உள்ளே இருப்பது யார் என்று கூட பார்க்காமல் காரின் கண்ணாடியை உடைத்து உள்ளே சிக்கியிருந்தவரை வெளியே எடுத்தான். அவன் உற்று பார்த்தபோது அது விக்ரம் என்பது தெரிய வந்தது. ஒரு நொடி அவனும் அதிர்ச்சியடைந்தான். ஆனால் அடுத்த கணமே அவர் தன் வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். இன்னும் சில நிமிடங்கள் தாமதித்திருந்தால் உயிரை காப்பாற்றுவது கடினமாகி இருக்கும் என்று மருத்துவர்கள் கூறினர். விக்ரமிற்கு நினைவு திரும்பிய போது அவரது பார்வை முதலில் தீபக்கின் மீதுதான் விழுந்தது. அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. தன் மகளின் வாழ்க்கையை விட்டு எந்த பையனை விலக்க நினைத்தாரோ அதே பையன்தான் இன்று தன் உயிரை காப்பாற்றியிருக்கிறான் என்பதை உணர்ந்த அந்த நொடி அவரது தலைக்கணம் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்தது. மருத்துவமனை அறையிலேயே விக்ரம் தீபக்கின் முன்னால் கைகளை கூப்பினார். அவர், மகனே, என்னை மன்னித்து விடு. நான் உன்னை ஒருபோதும் புரிந்து கொள்ள முயற்சிக்கவே இல்லை என்றார். தீபக் உடனடியாக அவரது கைகளை பற்றி கொண்டு கடந்த கால விஷயங்களை மறந்து விடுங்கள் என்றான். இதை கேட்டதும் அனாமிகாவின் கண்கள் கலங்கின. அன்று பல வருடங்களாக இருந்த இடைவெளி முடிவுக்கு வந்தது. சில மாதங்களுக்கு பிறகு விக்ரம் ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்னிலையில் அனாமிகா மற்றும் தீபக்கின் திருமணத்தை அறிவித்தார். இருவரின் திருமணமும் மிகவும் கோலாகலமாக நடந்தது. சரளாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. தன் மகனின் இத்தனை வருட போராட்டங்களுக்கு கடைசியில் வெற்றி கிடைத்து விட்டது என்று அவள் கருதினாள். திருமணத்திற்கு பிறகு தீபக்கும் அனாமிகாவும் இணைந்து கேரேஜை மேலும் பெரிதாக்கினர். காலப்போக்கில் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்தது. விக்ரமும் இப்போது தீபக்கை தன் சொந்த மகனை போல கருத தொடங்கினார். இப்படியாக ஒரு ஏழை ஆனால் சுயமரியாதை மிக்க இளைஞனுக்கும் ஒரு பணக்கார வீட்டு பெண்ணுக்கும் இடையிலான இந்த கதை உண்மையான உறவுகளின் அடித்தளம் செல்வத்தின் மீது அல்ல, மாறாக நம்பிக்கை, தியாகம் மற்றும் நல்ல ஒழுக்கங்களின் மீதுதான் அமைகிறது என்பதை நிரூபித்தது.
நண்பர்களே, இந்த கதையின் நோக்கம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது செல்வத்தில் இல்லை, அவனது குணத்திலும் செயல்களிலும் தான் இருக்கிறது என்ற ஒரு நேர்மறையான செய்தியை கொடுப்பதே ஆகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.